முந்திரி விற்கிற வேலையில உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்கலாம். பட் இருந்தாலும் நீங்க ஒன் டைம் இந்த பச்சை முந்திரி குழம்பு ட்ரை பண்ணியே ஆகணும். இதோட அளவெல்லாம் கேப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் 5லேருந்து 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து திரும்பவும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கிறதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம முந்திரி, பச்சை முந்திரி உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு பாக்கெட் அளவு எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நான் காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. மசாலான்னு பார்த்தா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது 3 தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ முருங்கைக்காய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் எண்ணெயில் வதங்க வேணாம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரணும். மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் அளவு நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளி கரைசல், நல்லா லெமன் சைஸ் புளியை திக்காக கரைச்சி ஊற்றுங்க. ஊற்றி திரும்பவும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சை முந்திரி குழம்பு ரெடி.